இறக்குமதிக்கான தடை நீக்கம். இலங்கைக்கு வந்த முதல் வாகனம் தாங்கிய கப்பல். கம்மன் விளைவை கண்டு அச்சமடைந்த பிள்ளையார். அனுமதியின்றி பெயரை பயன்படுத்துவதாக சந்திரிகா குற்றச்சாட்டு. 2025 ஆண்டின் திரைசீரியில் பதிவு செய்ய போகும் சாதனை. ஜனாதிபதி உறுதி. பாகல்காம் தாக்குதலின் எதிரொலி இந்தியாவுக்கு FBI ஆதரவு. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் இனி யாழ்ப்பாணத்தில். இலங்கையில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அபாயம். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 3 மடங்கு அதிகரிக்கும் மின் கட்டணம். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பயன்படுத்தப்பட்ட 1560 வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்துக்கு எடுத்து வரப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இது இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் துறைமுகத்துக்கு வந்த முதல் கப்பலாகும். இந்த கப்பலில் 4 உயர் மற்றும் கனரக வாகன அலகுகள் இருந்துள்ளன. அத்துடன் ஜப்பானின் டொயோட்டோ லான்ஸ்க்ரூ, ப்ரோடோ, BMW, மெர்சடிஸ் பென், டொயோட்டோ ரைஸ், ஹோண்டா விசல்ஸ், டைகர்ஸ் மற்றும் சுசுகி வேகன்ஸ் ஆர் போன்ற பிரபலமான வாகனங்களும் இதில் உள்ளடங்கியுள்ளது. இதேவேளை மற்றொரு வாகன கப்பல் மே மாத ஆரம்பத்தில் துறைமுகத்துக்கு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 3500 வாகனங்கள் எடுத்து வரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சிறைச்சாலையில் வைத்து அழுததாக கூறப்பட்டமையானது உதயன் கம்பன்வில அவரது சட்டத்தரணியாகியதனால் வெளிவந்த அச்சத்திலேயே என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா சாடியுள்ளார். பேரவலையில் இடம்பெற்ற விசேட மக்கள் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பிள்ளையானின் வழக்கானது சட்டத்தரணி உதயன் கம்பன்வில பேசும் முதல் வழக்காக இருக்கும். ஒருவேளை அது கடைசி வழக்காகவும் இருக்கலாம். பிள்ளையானை அழைத்து வந்த போது என்ன நடந்தது? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தொலைபேசியில் இருந்து அழைப்பை மேற்கொண்டு அவரிடம் தொலைபேசியை கொடுக்குமாறு சிறைச்சாலை அதிகாரியிடம் கேட்டுள்ளார். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் மட்டுமே பிள்ளையானை சந்திக்க முடியும். இவர்கள் நெருங்கிய உறவுகள் அல்ல. அப்படியான அடுத்த வாய்ப்பு முறை என்ற சட்டத்தரணி என்ற அடிப்படையே கம்மன்வில ஒரு சட்டத்தரணி என்றாலும் நாமல் ராஜபக்சவை போல அவர் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கையும் வாதிட்டவரில்லை. யாரோ ஒருவர் நகைச்சுவையாக ஃபேஸ்புக் பக்கத்தில் இடுகையிட்டிருப்பதை கண்டேன். பிள்ளையான் ஏன் அழுதார்? அதாவது பிள்ளையானின் சட்டத்தரணி உதயன் கம்பன்வில என்பதை அறிந்தவுடனே அவர் அழுதார். வழக்கு தோற்கடிக்கப்படும் என்ற பயத்திலேயே அவர் அழுதால் என அந்த பதிவாளர் பதிவு எழுதியிருந்தார். அனுமதியின்றி தமது பெயரை தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் RMAL ரட்நாயக்கவிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். அத்தனகல் தேர்தல் தொகுதியில் கதிரை சின்னத்தில் போட்டியிடும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் வேட்பாளர்கள் தமது புகைப்படத்தை துண்டு பிரசுரங்களில் அனுமதியின்றி பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். லசந்த் அழகேவண்ண மற்றும் சரண குணவர்த்தன ஆகியோரின் புகைப்படங்களுடன் தனது புகைப்படத்தையும் பிரச்சார நோக்கில் பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். தமது பெயரையோ புகைப்படத்தையோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் பயன்படுத்த வேண்டாம் என கதிரை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளருக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தனது அதிகாரப்பூர்வ கடித தலைப்பில் இது தொடர்பான கடிதம் ஒன்றை சந்திரிகா வெளியிட்டுள்ளார். இவ்வாறு தனது பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளதாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வருமானம் ஈட்டிய ஆண்டாக 2025 ஆண்டை திரைசேரி பதிவு செய்யும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பேரவலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பேரணியில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனவரி மாதத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எதிர்பார்த்த வருமான இலக்கை தாண்டியுள்ளது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சுங்க திணைக்களம் அதன் வருமான இலக்கை தாண்டியுள்ளது. வரிப்பணம் தவறாக பயன்படுத்தப்படாது. அனைத்து வரிப்பணத்தையும் மக்களின் நலனுக்காக பயன்படுத்துவோம். வணிகங்கள் செழிக்க அரசாங்கம் உதவும். அதேவேளை நியாயமான வரிகள் வசூலிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் கடந்த சில மாதங்களாக நிலையான மாற்று வீதத்தை பராமரித்து வட்டி வீதத்தை 10% கீழ் குறைத்து அரசாங்க பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது என ஜனாதிபதி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்திய அரசாங்கத்திற்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் ஹாஷ் பட்டேல் உறுதியளித்துள்ளார். பயங்கரவாத தீமைகளால் நமது உலகம் தொடர்ந்தும் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களின் நினைவூட்டல் பாகல்காம் தாக்குதல் என்று அவர் கூறியுள்ளார். ஏப்ரல் 22 அன்று நடந்த இந்த கொடூரமான பாகல்காம் தாக்குதலில் 26 பேர் பலியாகியுள்ளனர். பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர்-இ தொய்பாவின் பிரதிநிதியான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ஸ் இந்த தாக்குதலை நடத்தியதாக இந்திய தரப்பு அறிவித்துள்ளது. இது இந்தியாவில் சர்வதேச அளவில் பரவலாக ராஜதந்திர மற்றும் பொதுமக்களின் சீற்றத்தை தூண்டியுள்ளது என அந்த நாட்டு ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் FBI எங்களது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது என ஹாஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய அரசாங்கத்திற்கு எங்கள் முழு ஆதரவையும் தொடர்ந்து வழங்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடத்தும் திட்டத்துடன் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதுக்குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை உருவாக்கும் பாரிய எதிர்பார்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் முதலாம் தவணை கால பூர்த்தியாகும் முன்னதாக யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டியொன்றை நடத்த வேண்டும் என்பது தமது விருப்பம் என தெரிவித்துள்ளார். எமது தலைமுறையினர் போர் புரிந்ததாகவும் அடுத்த தலைமுறையினருக்கு போர் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த புலம்பெயர் சமூகத்தினர் இலங்கையில் கூடுதலாக முதலீடு செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த அரசாங்கம் தராதரம் பாராது குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் தண்டிக்கும் என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக இலங்கை ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க டாலரின் பெறுமதி தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. இதனால் இறக்குமதி செய்யும் பொருட்களின் விலைகள் உயரும் போக்கு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் ரூபாயின் மதிப்பு சரிவு காரணமாக வெளிநாட்டு கடன் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஜனவரி 1 நிலவரத்துக்கு அமைய ஒரு டாலரின் கொள்முதல் விலை 289 ரூபாவுடன் டாலரின் விற்பனை விலை 297 ரூபாயாக உள்ளது. எனினும் 4 மாதங்களின் பின்னர் கடந்த 23 ஒரு டாலரின் கொள்வனவு விலை 295 ரூபாவாகவும் விற்பனை விலை 304 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 4 மாதங்களில் ரூபாயின் மதிப்பு சுமார் 5 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இதன் பாதகமான தாக்கம் பெரும்பாலும் இலங்கை வெளிநாட்டு கடனில் உள்ளதென ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வெளிநாட்டு கடனின் அளவு வேகமாக அதிகரித்து வருகின்றது. இது இலங்கையின் பொருளாதாரத்தை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளும். தங்கம் உட்பட பல உலோகங்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கடன் தற்போது சுமார் 35 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது. தற்போதைய விகிதத்தில் டாலரின் மதிப்பு ஒரு ரூபாயினால் குறைந்தால் வெளிநாட்டு கடன் அளவு 35 பில்லியன் ரூபாய் அதிகரிக்கும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கடுமையான வரி கொள்கை தளர்த்தப்படாவிட்டால் இந்த நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த வருட டிசம்பர் மாதத்தில் மின்சார கட்டணங்கள் 3 மடங்கு அதிகரிக்கப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன எச்சரித்துள்ளார். காலையில் இடம்பெற்ற அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதாரம் பற்றி எனது புரிதலின்படி நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்துக்குள் நாடு வீழ்ச்சியடையும். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் இலங்கையை கவனித்துக் கொள்ள தயாராக இருப்பதாக கூறியுள்ளார்.